நான் வந்துட்டேங்க. மைக்க கொடுங்க, நான் பேசுறேன். ஏற்கனவே நம்ம ஊர்ல ஆற்றை கடந்து செல்லும் போது நிறைய உயிர் பலி ஆகி கொண்டிருந்ததால் அதை தடுக்க உங்கள் கோரிக்கையை ஏற்று பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. சரிதானா? நமது அம்மாப்பட்டியோட தற்போது கோரிக்கை இங்கு அமைந்துள்ள நடுநிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்திடவும், தமிழ் மொழி கல்வி மட்டுமன்றி ஆங்கில மொழி கல்வியும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இங்கு அமைந்துள்ள அனைத்து சமுதாய கோயில்களுக்கும் தேவையானவற்றை செய்ய வேண்டும். சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்பட வேண்டும். முன்னெல்லாம் நான் வரப்ப கிரிக்கெட் பேட்டு கேட்பீங்க, இப்ப மைதானம் வேணும்னு கேக்குறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கோயில் கட்டி கொடுங்கன்னு கேக்குறீங்க. அதை நான் செஞ்சு தருவேன். எத்தனை லட்சம் ஆனாலும் உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு 300 500 இந்த ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அவங்க புத்தி மாதிரி சின்ன புத்தியோட செயல்படுறாங்க. கொடுத்தா உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தான்னா ஓகே, கரெக்டா? அது கஞ்சா அப்படின்னு போதையெல்லாம் வித்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க. சரிதானே? நம்ம இளைஞர்களை நீங்க விளையாட்டு மைதானம் வேணும்னு கேக்குறீங்க, அவங்க போதை மருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்கள் பண்றான். சரிதானே? இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரணும். அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னை வந்த போய் சொன்னார், அவரு நம்ம அம்மா மாதிரி கம்பீரமான மனிதர், இரும்பு மனிதர். ஆனா என்ன சொன்னாரு, என்ன உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி உதவியோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமா நம்ம டாஸ்மாக் சாருக்கே மனுஷன் குடும்பத்தை அழிச்சு விடுது. இந்த போதை மருந்து சாப்பிட்டா அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சு சாக வேண்டியதுதான். ஒரு ட்ரிப் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டானா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதெல்லாம் பல நாட்டு தீவிரவாதிகள் சதியால இந்தியாவை உலகத்திலே சிறந்த நாடாக முன்னேறி கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியில 10 ஆண்டுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகளே நம்மை பார்த்து பாராட்டுகின்ற அளவுக்கு நம்ம நாடு உயர்ந்திருக்கா இல்லையா? முன்னெல்லாம் அமெரிக்கா ரஷ்யாலாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். இப்ப விளையாட்டு துறையிலிருந்து விண்வெளி துறை வரைக்கும் இந்தியா முன்னேறிட்டு இருக்கு. ஊழலே இல்லாத ஆட்சியாக மோடி அவர்கள் ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சி 3வது முறை வருவதற்கு கூட்டணியில உங்க வீட்டு பிள்ளையாகிய நான் இங்கே போட்டியிடுகிறேன். நான் தனியா நின்றாலும் குக்கர் சின்னத்தில் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க, அது வேற விஷயம். எதற்கு கூட்டணியில் நிக்கிறோம்? அப்பதான் நம்ம தொகுதிக்க வேண்டிய திட்டங்களை நம்மளுக்கு. நீங்க ஆங்கில மீடியம் வேணும்னு கேக்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் தேனிக்குன்னு. முன்ன நீங்க கேட்கல, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம். காரணம், நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல மாதிரி கொண்டு போறப்பையும் இறந்து போயிடுறாங்க, பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாங்க. அதனால நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு வந்தோம். சேடப்பட்டி கூட்ட குடிநீர் கொண்டு வந்தோம். அது மாதிரி சாலைகள் இல்லாத ஊரே இல்லைன்னு கொண்டு வந்தோம். குடிநீர் தொட்டி கட்டணும், கழிவுநீர் வாய்க்கால் கட்டணும், கழிப்பறைகள் கட்டி தந்தோம். இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில நான் எம்பியா இருந்தப்ப பண்ணோம். அதனாலதான் கிட்டத்தட்ட 14 வருடம் கழிச்சு வந்தாலும் நீங்க எல்லாம் ஆர்வத்தோட ஆண்களும் பெண்களும் சகோதர சகோதரிகளும் என்ன அன்போட வரவேற்கிறீங்க இல்லையா? நான் ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் ஏன்டா அங்க வர்றான்னு கேட்பீங்க. அது அம்மா பெட்டி இருக்க புரட்சி தலைவரே மறைச்ச ஊரு இது. சரியா? அவர் சிஆர் சொன்னாரு, முன்ன நான் வந்ததுல 99 வரப்ப நான் ஓட்டு கேட்க வர முடியல. கடைசி நாள் தேவர் சிலைக்கு மாலை போட வந்தேன். நான் இருக்கா அன்னைக்கு சொன்னாரு, சார் இந்த ஊரு மாறி போயிட்டு 82 தலைவர் வந்தப்பே மறைச்சு வேற வழியில போங்கன்னு சொன்னாங்க. இப்ப சரியாயிட்டாங்க. அந்த அளவு தைரியமான ஆளுங்க நீங்க தெரியுங்களா? ஆனா இன்றைக்கு என்ன வரவேற்கீங்கன்னா உங்களுக்கு நான் 10 வருஷம் ஒழுங்கா எம்பியா இருந்து ஒழுங்கா செயல்பட்ட காரணம் தான். அதான காரணம். சொந்த பந்தம்லாம் 2வது, ஒழுங்கா வேலை பார்த்தா ரைட்டு வாப்பா மறுபடியும் சொல்றீங்க, இல்லன்னா அப்படியே போயிட்டே இருப்பா அப்படிம்பீங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன், குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது அம்மாப்பட்டியில ஒரு ஓட்டு கூட வேற கட்சிக்கு உள்ளுங்கிற நல்ல செய்தி எனக்கு சொல்லணும். சரிப்பா, பஸ் வசதி செஞ்சு தரமா. சரியா? அதனாலதான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது பகுதிக்கு
நீங்கள் எல்லா வசதிகளையும் பெற நமது மக்களின் கோரிக்கையாகிய டிஎன்டி, நம்ம எல்லாம் வாரியர் டிரைப் சொல்லுவாங்கல்ல, போர் வீரர்கள். நம்மள போய் இங்கிலீஷ்காரனை எழுத்து போரிட்டதும் உடனே அவன் டி நோட்டிபிகேஷன் பண்ணிட்டான். நம்மளெல்லாம் டிஎன்டியா வேணும்னு சொல்லி நம்ம மக்கள் போராடிட்டு இருக்கீங்க. அதை உறுதியாக நான் எம்பி ஆன பிறகு இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைத்து மத்திய அரசு மூலம் அழுத்தம் கொடுத்து செய்ய சொல்லுவோம். இல்லாட்டி மத்திய அரசுல இருந்து சர்டிபிகேட் வாங்கிடுவோம். சரிதானே? மற்றபடி என்ன வேணும்? ஆலோசனை இருக்கிறது வந்துடுறீங்க. என்னது? நாடக மேடை பண்ணித்தரேன். சரி, நாடக மேடை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, செஞ்சு கொடுத்துடலாம். சரி, வரோம். தலைக்கு மாலை போறது மட்டும் சரி சரி. இல்ல இல்ல ஸ்ரீதர் இருக்கா? போதும் அப்ப இப்படிதான் போவாரா? இப்படிதான் போவாரா? சரி சரி. நமது வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இதுவரையில் விமர்சனத்தில் வாக்குகள் சேகரித்தார். இப்பொழுது குற்றவாளிகள் சேவர் அவர்களுக்கு மாலை அணிந்துவிட்டு நேதாஜி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கப்படுகின்றோம். குற்றவாளிகள் சிலைக்கு மாலை அணிந்துவிட்டு நேதாஜி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாபே பாபே அவர் போயிட்டான ரிவர்ஸ்ல அவர் சொல்லு. அதே மாதிரி அவர் அங்கிருந்து வரும்போது முன்னாடி போயிட்டு சொல்லு. நீ சொல்லுவ போல வச்சு வேண்டாம்.
நம்ம ஊரை சேர்ந்த அன்பேசன் ஒரு கோரிக்கை வச்சார். பசும்பொன் ஐயா அவர்கள் எல்லா ஜாதி மதத்திற்கும் பொதுவானவர், அது எல்லாருக்கும் தெரியும். அதுபோல உங்கள் வீட்டை பிள்ளையாக்கிய நான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாரோடையும் பழகி வருபவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் பசும்பொன் தேவர் அவர்களும் முக்கிய தேவர் அவர்கள் சிலை இருக்கிற உசிலம்பட்டியில அதற்கு அருகில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை வைப்போம் என்று வாக்குறுதி சொல்லியிருக்கேன். அது உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். இந்த பகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்கின்ற பகுதி. இன்னும் சொல்ல போனா பெரியார் அணை கட்டிய பெண்ணை குவிக்க இங்கிலாந்துல நாம் வச்சிருக்காங்களே இல்லையோ, நமது ஊர்ல இருக்குப்பா, நமது ஊர்ல அவரை தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். அதுபோல இந்த பகுதிக்கு சேவை செய்பவர்களை மக்கள் மறக்க மாட்டீர்கள். நீங்கள் பாசமிக்கவர்கள், மனத்திற்கு அடிமையாகாதவர்கள் என்பது எனக்கு நன்றி, வணக்கம்.